இன்னைக்கு நம்ம குண்டூர் ஸ்டைல்ல தான் கோவக்காய் வறுவல் பண்ண போறோம். அதுக்கு ஒரு கடாயில 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல நம்ம காஞ்ச வரமிளகாவை ஆட் பண்ணியிருக்கேன். இதுல ரொம்ப காரம் அதனால நான் 2 தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றபடி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம நிலக்கடலையை அதில் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஜார்ல இந்த வறுப்பட்டது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில போட்டு நல்லா கோஸ் டைப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு இந்த கோவக்காயை அப்படியே போட்டு நல்லா வதங்க விட்டுக்கணும். இப்போ கோவக்காய் எல்லாமே வதங்கி வருது. இந்த டைம்ல நம்ம